நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த தொகுப்பை முழுமையாக கேளுங்க, கட்டாயமாக உங்களுக்கு ஒரு விடை கிடைத்து விடும். அப்படிங்கிறனால தான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறோம். என்னன்னு பார்த்தா, பெரும்பாலும் நம்ம சாமி கோயிலுக்கு போகிறோம், அங்கே போனால் சாமி கும்பிடுவோம், ஆனால் மனது ஒருநிலைப்படுத்த முடியாது. நம்மளும் அதுக்காக தான் கோயிலுக்குள்ளே போகிறது. இருந்தாலும் சாமியை கும்பிடும்போது மனதில் ஒரு டைவர்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் அங்கே உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணணும்னு நினைப்போம். ஒரு 10 செகண்டு கூட நம்மளால் நம்ம மனசை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியல. அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. எதனால் என்னால் சாமியே கும்பிட முடியல அல்லது தியானமே பண்ண முடியல. இன்னும் ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, கோவிலுக்கு போகணுன்னு நினைப்பாங்க, ஆனால் கோவிலுக்கே போக முடியாது. இந்த மாதிரி தடைகள்லாம் ஏன் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி இயல்பாக வர்றது உண்மைதானே? அதற்கான பதிலை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். பெரும்பாலும் உதாரணத்துக்காக ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாமே. இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ இருக்கார், அந்த ஹீரோ நடித்த படம் ரிலீஸ் ஆகுது. அது குறைஞ்சபட்சம் ஒரு 2.5 மணி நேரம் ஓடுது. அப்படிங்கும்போது இப்போ சினிமா தேட்டரில் ஒரு மணி நேரமோ 1.25 மணி நேரமோ அந்த இன்டர்வல் பிரேக் வரலும், அதுக்கப்புறம் பிரேக் முடிஞ்சு. இதில் ஏதாவது இடத்துல உங்களோட மனம் சிதறமா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அது ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும். அந்த ரசித்து பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இல்லையா? அப்போ உங்கள் மனசு அந்த இடத்துல அலைப்பாயறதே இல்லை. அதே போல் ரொம்ப பிடிச்சவங்க உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்கள் மனம் சஞ்சலம் அடையவே அடையாது, ஒருநிலைப்பட்டு இருக்கும். அவங்க பேசுகிறத ரசிச்சுக்கிட்டே நம்ம இருப்போம், டிஸ்ட்ராக்ஷன் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படிங்கும்போது அந்த சாப்பிட்டு முடிக்கிறவங்களும் உங்கள் மைண்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த உணவுலேயே தான் இருக்கும். அதை விட்டு எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாது. இப்படியெல்லாம் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியுதே, ஏன் தியானம் பண்ணுறப்ப மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல? ஏன் சாமி கோயிலுக்கு போகிறப்ப மட்டும் அது வரமாட்டேங்குது? அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், மேலே சொன்ன 3 நீங்கள் பிடிச்சு பண்ணுறீங்க. என்னது? மேலே சொன்ன 3 நீங்கள் பிடிச்சு பண்ணுறீங்க, ரொம்ப ரசித்து பண்ணுறீங்க. இதனால் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு உணர்ந்து பண்ணுறீங்க. அதனால தான் உங்களால் நீங்கள் விரும்பியதை சாப்பிடும் போதோ, விருப்பப்பட்டவர்களுடன் பேசும்போதோ, இல்லை விருப்பப்பட்ட படத்திற்கு போகும்போதோ பெரிய அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் உங்கள் மைண்டு உங்கள் கண்ட்ரோலில் உங்களால் வச்சுக்க முடியுது. ஆனால் இந்த தியானமாகட்டும், வேண்டுதல்கள் ஆகட்டும், கோவில்களில் பிரார்த்தனை ஆகட்டும், யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க இது நடக்கும் அப்படிங்கிறனால ஒரு குழப்பத்தில் இதை செஞ்சால் நமக்கு நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற ஒரு டயலமா அவங்க மனசுக்குள்ளே இருக்குது. அப்படிங்கும்போது கட்டாயமாக உங்களால் மனசை ஒருநிலைப்படுத்த முடிவது இல்லை. கோவிலுக்கு போக வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு வருவதில்லை. அதனால தான் இந்த பிரச்சனையே. எப்போ இதெல்லாம் நம்ம சரி பண்ண முடியும்னா, ஆத்மார்த்தமாக நாம் உணர வேண்டும். அதாவது மற்றவங்க சொல்கிறாங்க நான் போனேன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அந்த இறை கோட்பாடின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தவர்கள், அவரை சரணடைய வேண்டும் என்று உண்மையாகவே துடிப்பவர்களுக்கு மட்டுமே இந்த மனமானது கட்டுப்படும். அப்போ தான் உங்களால் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வதோ வேண்டுதல் வைப்பதோ இது எல்லாம் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். இறுதியாக கிடைக்கக்கூடிய அந்த பலனின் மீது உறுதியாக இருந்தால் கட்டாயமாக நம்மளால் நிலையான தியானத்தையும் செய்ய முடியும், வேண்டுதலையும் வைக்க முடியும், கோயிலில் போய் அங்கே இருக்கக்கூடிய ரம்மியமான சூழ்நிலைகளையும் அனுபவிக்க முடியும். இதுக்கு எந்தவித கிரகங்களோ அல்லது மற்ற விதமான சாத்தியக்கூறுகளோ தடை ஏற்படுத்த போவதில்லை. உங்கள் மனம் மட்டுமே அதற்கு பொறுப்பானதாக ஆகின்றது. அதை விரும்ப வேண்டும். தியானம் செய்தால் நம் மனமானது அமைதியடையும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால், உண்மையாகவே அதன் பலனை நீங்கள் தெரிந்து கொண்டிருந்தால் கட்டாயமாக அது கட்டுப்பட்டு விடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிடிச்ச ஜாங்கிரியை சாப்பிட்றதுக்கும் பிடிக்காத ஒரு ஸ்வீட் அங்கே வைக்கிறாங்கன்னா அதை சாப்பிட்றதுக்கும் உள்ள வேறுபாடு தான் இது. எந்த ஒரு விஷயத்தையும் மனதார உணர்ந்து பிடித்து செய்யுங்கள், கட்டாயமாக அது உங்களுக்கு பலனளிக்கும். சாதாரண விஷயமா இருக்கும், ஆனால் யோசிச்சு பாருங்கள். நான் சொன்னதில் ஒரு உள்கருத்து இருக்குது. உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா இது குறித்த கருத்தை கீழே பதிவு பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களோட மறக்காமல் இதை பகிர்ந்துக்குங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.